வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா பார்ட் 2 பார்க்கலாம். வீரமாமுனிவர் கட்டிய கோயில் தான் இது. அவர் பிறந்தது 1660ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் பிறந்தார். அவர் 3 நாள் கோயில் வெளிநாட்டிலேருந்து பல நூல்களையும் எழுதியுள்ளார். ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நேர்த்தியாக கட்டிக்கிறாரு. அது குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பிளேஸ் ஜெபிக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. நல்லா சூப்பராக அது நம்மளுடைய மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏலக்குறிச்சி அடைக்கல மாதா சர்ச்சுக்கு போய் பாருங்கள். நல்லா சூப்பராக குழந்தைங்களும் விளையாடலாம். நம்மளுக்கு சேஃப்டியாக நைட்டு தங்கறதுக்கும் அங்கே ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நாங்கள் திங்கக்கிழமை நைட்டு தான் அங்கே தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு மதியம்லாம் கிளம்பி போனோம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ்லாம் பாருங்கள். ஒருத்தர் ஒரு மன்னர் ரொம்ப கேன்சர் கட்டினால் அவதிப்பட்டு இருந்துக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த தண்ணியை அந்த தண்ணியும் அந்த மண்ணும் எடுத்து வச்ச உடனே அந்த கேன்சர் கட்டியெல்லாம் சரியாயிட்டுக்குது. அந்த அற்புதமான தண்ணி. அதனால் அது ரொம்ப அது புதுமை மிக்க மாதா அது. அதோடு நாங்கள் நற்கருணை ஆராதனைக்காக நான் எங்கள் வீட்டுக்காரரும் போனோம் நற்கருணை பார்க்குறதுக்காக. இவர் மாதா சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள், நேர்த்தியாக. அங்கே உள்ள ஃபாதருங்களாண்டியும் நாங்கள் பேசிட்டு வந்தோம். ரொம்ப ஃபேமஸானது அது. அதோடு அந்த மாதா ஜலத் மாதா. அதோடைய பரப்பளவு 175 ஏக்கர். அந்த கேன்சர் கட்டி குணமானதுக்கு மன்னர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. வீரமாமுனிவர் இந்த கோயிலை கட்டினாங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். ஜலத் மாதா. ஜலத் கீழே இருக்கும், மேலே தான் அந்த மாதா 52 அடி உயரம். 52 அடி உயரமும் பித்தளையான மாதா. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதா இவ்வளோ உயரத்தில் நாங்கள் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி, அந்த தண்ணி ரொம்ப புதுமையான தண்ணி. அந்த தண்ணி மேலே தான் அந்த மாதா இருக்கிறாங்க. நீங்களும் போய் பார்க்குறோன்னா போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளேஸு, வேறு லெவல். அந்த தண்ணி புதுமை நல்லா ஊற்று வந்துக்கினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியுடைய புதுமை இறச்சிக்கினே இருந்தாலும் அது ஊற்று வந்துக்கினே தான் இருக்குது. அது மேலே தான் மாதா காட்சி கொடுத்தாங்க. அது 52 உயரத்தில் பித்தளையான மாதா வச்சாங்க. அதோட ஃபேமிலி ஃபோட்டோவும் நாங்கள் அங்கே எடுத்துட்டோம். நைட்டு ஃபுல்லாகவும் ஜெபிச்சுட்டு காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பூசையெல்லாம் கலந்துக்கணும். ஃபாதர் ஆண்டையும் பேசிட்டு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கணும். அம்மா, அப்பா, அக்கா வீட்டுக்காரு, அக்கா பசங்க, நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பசங்க, தம்பி ஒய்ஃபு, பசங்க, சித்தி பசங்க எல்லாருமே நாங்கள் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோடு வேனில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மதியம் ஒரு 12:30 மணிக்கெல்லாம் வேனில் ஏறிட்டோம். நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு தான் வேனில் நாங்கள் ஏறினோம். வேனில் ஏறி நல்லா பீஸ்ஃபுல்லான ப்ளேஸை பார்த்து சமைக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான், அக்கா பொண்ணு, சித்தி, நாங்கள் 4 பேர் தான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறோம். மீதி பேர்லாம் கவுச்சி சாப்பிடுவாங்க. அதனால் சாம்பார், எங்களுக்கு சாம்பார் எல்லாருக்குமே பொதுவாக சாம்பார், எங்களுக்கு காலிஃப்ளவர் 65, அப்பளம், அவங்களுக்கு சிக்கன் 65 செய்யலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணின்னு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு போய் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பூரி, ஹஸ்பண்டும் பூரி சாப்பிட்டாங்க. நான் இட்லி சட்னி சாப்பிட்டேன். சட்னி சாம்பார் நல்லா சூப்பராக இருந்தது. பாப்பா முட்டை தோசை. அனுஷா பிரேமி முட்டை தோசை தான் ரொம்ப பிரியர். அக்கா பொண்ணு டோனாக்கும் முட்டை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அது நல்லா சூப்பரான தண்ணி இருக்கிற ப்ளேஸாக நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம். மதியம் நைட்டு நாங்கள் சமைப்போம். அதோட காலிஃப்ளவரை துண்டு துண்டாக இருந்துச்சு.
ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். நல்லா 2 3 டைம் வந்து கழுவி பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். அதோட பருப்புக்கு வந்து துவரம் பருப்பு வந்து நல்லா 3 4 டைம் கழுவி குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. அரிசியும் ஊற வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் நாங்கள். கேஸ் வந்து அந்த பழுப்பு வந்து எரிஞ்சிச்சு. வழியில் வரப்பே நான் அந்த பழுப்புலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். எல்லாமே அரிஞ்சுன்னு ஆளுக்கு ஒரு வேலையாக நாங்கள் செய்துக்குவோம். ஒருத்தர் மேலே வேலை பளு கொடுக்க மாட்டோம். ஆளுக்கு ஒரு வேலை. அக்கா வந்து காய்கறிலாம் அரிஞ்சினாங்க. தம்பி ஒய்ஃபும் காய்கறிலாம் அரிஞ்சாங்க. நானும் காய்கறிலாம் அரிஞ்சினேன். அதோட அக்கா வீட்டுக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, தம்பிங்க எல்லாம் வந்து அடுப்பு சமைச்சாங்க. அம்மாலாம் எப்போவுமே வந்து கறியை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான். அதோட தம்பியும் நல்லா க்ளீன் பண்ணுவான் கறியை. தேவையான அளவு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். 20 பேருக்கு தேவையான குவான்டிட்டியாக அதிகம் சாம்பார் வைக்க போகிறோம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கு வந்து ஆட் பார்ட் 2 தான் நம்ம இப்போ பார்த்துன்னுக்குறோம். நல்ல ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு சமைக்கிறதுக்கு. ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. நடுவில் தான் நாங்கள் சமைக்கிற இடமா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ளேஸ் எங்களுக்கு. 2 டைமும் நல்லா ப்ளேஸ் கிடச்சிது. அரிசி க்ளீன் பண்ணுறான் தம்பி. எதுவுமே நல்லா க்ளீன் பண்ணுவான். அரிசியானாலும் கறியானாலும் நல்லா க்ளீன் பண்ணுறது தம்பி தான் நல்லா செய்வான். 1 மணி நேரத்துலேயே சாம்பார், காலிஃப்ளவர் 65, அப்பளம், சிக்கன் 65 செய்து நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக அருமையான வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய முடியாததுனால ஹோட்டலில் சாப்பிட்டு மதியமும் நைட் டின்னரும் நாங்கள் சேர்த்து சமைச்சிக்குவோம். தக்காளி போட்டு சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கின்னு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கின்னு குக்கர் விசில் விட்டுக்கலாம். காய்கறியும் வெட்டவே கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து வெந்து நின்றுச்சு. அது பாருங்க நல்லா சாப்பாடு கொதி வந்தாச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் வந்து சமைச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த 2 வருஷம் பயணத்தில் எங்களோடு என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம், நல்ல நீண்ட ஆயுள், செல்வ வளம் பெருக வேண்டும், குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ப்ரேயர் பண்ணுவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் நல்ல ஜாக்கிரதையாக நல்ல ஜபத்திலும் நல்ல ஒரு ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். அக்கா பையன் பாருங்கள் போஸ்ட்டு கொடுக்கறதுல உஷாராக இருப்பான் எப்போவுமே.
நாங்கள் சிவாஜி அரிசின்னு விற்கிதுல, சிவாஜி பொன்னி அரிசி தான் வந்து சிவாஜி பொன்னி அரிசியில் செய்தால் தான் நல்லா சாப்பாடு கெடாத இருக்கும், நல்லாயிருக்கும். 1700 அது வந்து 25 கிலோ அரிசி. விலை அதிகம் தான், இருந்தாலும் சாப்பாடு 1 கிலோ 75 ரூபா. நல்லா இருக்குது சாப்பாடு ட்ராவலிங்களுக்கும். நாங்கள் வடி கூட எடுத்துன்னு போயிட்டோம், பந்தல் கடை வச்சுருந்ததுனால பாத்திரங்க எல்லாமே நாங்கள் எடுத்துன்னு போயிடுவோம். எங்கள் பையனும் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பகிர்ந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே சாப்பாடும் வடிகுள்ள வடித்தாச்சு, குக்கர்லேயும் பயிர் போட்டாச்சு. சாப்பாடு வந்து பொறுமையாக தான் வடிகுண்டானில் கொட்ட முடிஞ்சது, சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லாமே சமைக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே ப்ளேஸ் வந்து நல்லா அமைஞ்சது எங்களுக்கு 2 டைமாக. பார்ட் 1ல் மட்டன் பிரியாணி, பார்ட் 2 வந்து செவ்வாய்க்கிழமன்றதுனால 65ம் போட்டோம், காலிஃப்ளவர் பகோடாவும் போட்டோம். பொதுவாக வந்து சாம்பார் வச்சுட்டோம். அப்பளம் காய்கறிகள் நல்லா 2-3 டைம் வந்து சுத்தமாக கழுவி வச்சு, அதோட கறியை வந்து சிக்கனை வந்து ஒரு 4 கிலோ எடுத்து ஃபுல்லாகவே தோலெல்லாம் ஒரு சிக்கனில் இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். தம்பி தான் சுத்தமாக கறிக்கெல்லாம் எப்போவுமே கழுவான். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு 7-8 டைம் வந்து கழுவி வச்சு, அது கூட வந்து காலிஃப்ளவர் வந்து உப்பு மஞ்சள் போட்டு ஒரு வேக்காடு விட்டு எடுத்தாச்சு. சும்மா ஒரு கொதி வந்தவொடனே எடுத்தாச்சு, அது உள்ள பூச்சிகள்லாம் போய்டுன்றதுக்காக. தேவையான 65க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 4 கிலோ 65 அது தேவையான அளவு டைரக்ட் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணிக்கலாம், 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேசரி பவுட்ரு போடுறோம், எல்லாருமே நல்லா சமைப்போம். பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மந்த்ரா கடலை எண்ணெய் தான் நாங்கள் வாங்கிக்கிறோம், 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். மிளகாத்தூள்லாம் அரைச்சின்னு வந்துட்டோம், தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் டேஸ்ட்டு பண்ணல, செவ்வாய்க்கிழமன்றதுனால சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். 65 சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான கடலை எண்ணெய் போட்டுக்கின்னு, கடுகு போட்டுக்கின்னு, காஞ்ச மிளகா போட்டுக்கின்னு, கருவேப்பிலை போட்டுக்கின்னு, அதோடு வந்து காய்கறிகள்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் சாம்பாருக்கு.
நல்லா கை எரின்றதுனால கரண்டியாலே நல்லா கிளறி விட்டாச்சு. 65 நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து காலிஃப்ளவர் வந்து அக்காவும் பொண்ணு தான் செய்யுது, டோனா, சித்த டோனா. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டைரக்ட் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, எல்லா மசால்களையும் அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுன்னு கேசரி பவுடர் லைட்டாக போட்டு லெமன் போட்டு நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் வேக. அதோட குக்கரில் பயிரும் வெந்தாச்சு. மொத்தெல்லாம் நாங்கள் எடுத்து போல அது நல்லா குழஞ்சாச்சு. கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டோம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு, குழம்பு மிளகாத்தூள். பருப்பு சேர்த்துலாம். இது வந்து ஜான் சார்நாத் சித்தி பையன் பிரபாகரன், எங்கள் வீட்டுக்காரரு, அக்கா, தம்பி, ஒய்ஃபு எல்லாம் சமைக்கிறாங்க. சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபங்க்ஷன்லாம் கூட நாங்களே தான் சமைச்சிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஆளுக்கு ஒரு வேலையை பகிர்ந்து செய்வோம். எப்போவுமே ஆள்லாம் கூட சமைக்கிறதுக்கெலாம் வைக்க மாட்டோம். சிஸ்டர் போய் அக்கா பொண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இருக்குது. லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு. நைட்டுக்கும் சேர்த்து தான் சமைக்கிறோம். மதியம் நைட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறோம். நல்லா சாம்பாரை கொதிக்க விடலாம். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்கள் அனுபவங்கள் ஃபேமிலியோடு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
புளி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து கடாயில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கின்னு அப்பளம் பொரித்து எடுத்துக்கிறோம். நல்லா பாப்புலர் அப்பளம் தான். ரொம்ப பெரிய பெரிய அப்பளம் ஃபங்க்ஷன்லாம் சுட்டு எடுப்பாங்களா அந்தமாதிரி அப்பளம் தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். அப்பளம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பசங்க அப்பளம் பொரிக்காங்காட்டியும் காலி பண்ணிட்டாங்க எல்லோரும். கவிச்சி சாப்பிடாதவங்களுக்கு அப்பளமே கிடைக்கல. ஃபஸ்ட்டு அப்பளம் பொரிச்சிடலான்னு பொறுமையாக பொரிச்சு எடுக்கிறோம் அப்பளத்தை. ஜாலியாக குண்டா நிறைய அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்காது, உடம்புக்கும் எங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அதனால நாங்கள் சமைச்சு தான் சாப்பிடுவோம். அதுவும் இன்னும் கொஞ்சம் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறோம். நல்லா எண்ணெய் கொதிச்சுன்னு இருக்குது. பூண்டி மாதா சர்ச்சில் பார்ட் 1 வந்து ஃபுல்லாகவே வந்து கவிச்சு தான். பார்ட் 2 வந்து விறகு அடுப்பில் சமைச்சோம். எண்ணெய் ரொம்ப கொதிக்கிறதுனால அக்கா பொண்ணு காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை விரதமும் அவங்களும் இருக்கிறாங்க. அதனால் காலிஃப்ளவர் விரும்பி அவங்களே சமைக்கிறாங்க. இது மாதிரி தான் குழந்தைங்கள வந்து நம்ம சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும். அக்கா பொண்ணும் நல்லா சமைப்பாங்க, எங்கள் பொண்ணும் நல்லா சமைக்கும். அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா சமைக்க பழகிட்டாங்க. அதுவும் சிக்கன் மேக்னேட் ஆயாச்சு. காலிஃப்ளவர் தரப்பு சிக்கன் பொரிச்சு எடுக்கிறோம்.
சிக்கனை போகிறது ஜான் சார்நாத். அதோட சாப்பாடு போட்டுக்கிறோம். சுட சுட ஆவி பறக்க சாதம், சாம்பார். நாங்கள்லாம் கவுச்சி சாப்பாடு அதுங்கெல்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்டோம். அக்கா அக்கா நான் சித்தி எல்லாம் சாம்பார், அப்பளம், காலிஃப்ளவர் 65, 65 சாப்பிட்டாங்களாம். சாம்பார் 65 வச்சு சாப்பிட்டாங்க. அருமையாக சமைச்சு சாப்பிட்டோமோ. மணி ஒரு 2 மணிக்கெல்லாமே சாப்பிட்டு முடிச்சோம். சாம்பார் 65. பிரபாகரன் சித்தி பையனும் ஹோட்டல் சாப்பாடெலாம் உனக்கு பிடிக்காது, வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். அதோடு சாப்பிட்டு ட்ராவல் பண்ணி அதோடு வந்து பார்ட் 2 சமையலும் முடிஞ்சாச்சு. அதோடு வேளாங்கண்ணிக்கு வந்து கிளம்புறோம். பார்ட் 3 வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். பார்ட் 1 பூண்டி, பார்ட் 2 வந்து ஏலாக்குறிச்சி, அடைக்கலம் மாதா. பாய்.